ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. நம்புவோர்க்கு உபகாரி என்பதில் இவரன்றியில் நாட்டில் ஓர் தெய்வம் யார்கான். ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. பகவானுடைய 377வது நாமா திருப்பெயர் குருவராய நமஹா. சிறந்த குருவிற்கு நமஸ்காரம். குருன்னு சொல்றது குருவின் குருவே சரணமையப்பாங்கிற ஒரு சரண வழி பகவானுக்கு மாத்திரமே இருக்கு. இப்போ பரமேஸ்வரனை தான் ஆதி குருன்னு சொல்றதா இருக்கு, ஜெகத்குருன்னு சொல்றதா இருக்கு. அவருடைய ரூபமாவே பகவான் வந்ததுனால இவருக்கு குருவரன் அப்படிங்கிறதான ஒரு பேர். ஆதிகுரு தட்சிணாமூர்த்திக்கும் குருவரர் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. சுப்பிரமணிய சுவாமியும் குருவன் குருவா இருக்கிற காரணத்தினாலே சிறந்த குரு அப்படின்னு தான ஒரு பேர். இவர்கள் எல்லாரும் சாஸ்தாவை அபிமானப்படுற காரணத்தினால இவருக்கு குருவரன்கிற பேர் விசேஷமாகவே அமையிறது. இதில் இந்த இடத்துல ஒரு விசேஷமான ஒரு தகவல் ஒன்று இருக்குது. அது என்னன்னு கேட்டாக்கா, இன்னி வரைக்கும் சபரிமலைக்கு சுவாமியை மலையில் ஜோதியில் தரிசனம் பண்ணி மண்டல காலம் விரதம் இருந்து ஸ்ரத்தையாக பகவானை போய் தரிசனம் பண்ணிட்டு வரவர்களை குருசுவாமின்னு சொல்கிற வழக்கம் இருக்குது. இது வேறு எந்த முறைக்கும் இல்லை. உதாரணத்துக்கு மந்திரோபதேசம் பண்ணுறவர்களை குருன்னு சொல்கிறதான வழக்கம் இருக்குது. ஆத்ம வித்திய உபதேசம் பண்ணுறவரைத்தான் குருன்னு சொல்ல முடியும் அப்படின்னு சாஸ்திரங்கள்லாம் சொல்கிறது. அதில் அது வழக்கத்தில் பார்க்கணும், அடியார்களுடைய பூஜையை வழக்கத்தில் பார்க்கணும்னா அது சாஸ்தாவினுடையதான ஒரு வழிபாட்டிலேயே விசேஷமாக அமையிறது. அதனால தான் இன்றும் குருசுவாமின்னு சொல்லிட்டா அவர் வழிகாட்டுறவர். அதுவும் அந்த காலத்தில் இருந்த குருசுவாமிகள் ஒவ்வொருத்தரும் தியாகசீலர்களாகவும் கடுமையான விரத அனுஷ்டானத்தினால பகவானை கண்முன்னாடி பார்த்தவர்களாகவும் இருந்தவர்கள் எத்தனையோ பேர். அவருடைய மகிமைகளை சொல்ல போனோம்னு சொன்னால் அது தனி ஒரு பட்டியலாகவே அமையும். அதனால் அப்படிப்பட்ட குருக்கெல்லாம் குருவாக இருந்தவருங்கிறதுனால இவருக்கே சிறந்த குருவரர், குருவின் குரு அப்படிங்கிறதான பேர் அமையும். நம்ம எல்லாத்துக்குள்ளேயும் உள்ளே இருந்து தூண்டக்கூடிய தத்துவ ஜோதியாக இருக்கக்கூடிய குருவாகவும் இருக்கிறதுனால ஆண்டவனுக்கு குருவரன் அப்படிங்கிறதான பேரானது அமையிறது. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா.